عليه وسلم وارسل الجنة حديثي كتاب الله وارسل الجنة كلمات الله وارسل الخير الهدي هدي محمد الله عليه وسلم. اللهم ربنا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما بارك على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ان الصلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين ربي زدني علما. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை நபி வழியின் அடிப்படையிலே நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையும் கருணையும் கொண்டு அவனுடைய வாழ்வை அனுபவித்துக் கொண்டவர்களாக இந்த திடலிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்விலே நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் சொந்தம். இந்த நாளுடைய மிக முக்கியமான நோக்கம் குர்பான், தியாகம். முஸ்லிமாக பிறந்த மூமீனாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தியாகங்கள் செய்ய வேண்டும். சொர்க்கம் ஒன்றுதான் பிரதானம் என்று நினைத்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய யாவருக்கும் அடிப்படை தியாகம். தியாகங்கள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நீங்கள் வெறுமனே விட்டுவிடப்படுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் தியாகங்கள் செய்ய வேண்டும். அதுதான் மெயின். அந்த அடிப்படையிலே தியாகத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கு மேலாக தக்வா, இறை அச்சம் என்கின்ற அந்த எண்ணத்தோடு வாழ்நாளில் நீங்கள் நடைபெற வேண்டும் என்கின்ற தத்துவத்தை உணர்த்துவதுதான் இந்த மாபெரும் ஹஜ் பெருநாள். ஹஜ்ரத் கிப்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? போஸ்டர் ஒட்டுவாங்க. சுன்னத் வல் ஜமாத்துல போஸ்டர் ஒட்டுவாங்க. ஒரு நிகழ்ச்சி, பயான் நிகழ்ச்சி நடைபெற்றா, ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றா முக்கியமான ஒரு அஜ்ரத்தை கூப்பிடுவாங்க. மெயினான அஜ்ரத்தா இருப்பார். தமிழகத்துல மிக பிரபலமான ஒரு அஜ்ரத்தை கூப்பிடும் போது அவருடைய பெயரை அந்த போஸ்டர்ல போடுவாங்க. அவரு படித்த பட்டங்கள் அனைத்துமே அவங்க பேர் முன்னாடி வரும். மௌலானா, மௌலவி, அல்ஹாஜ் எல்லாமே வரும். பிறகு அவர் பெயரை போட்டு விட்டு அதுக்கு கீழே போடுவாங்க ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் அப்படின்னு போடுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கிப்லா என்று சொன்னால் முன்னோக்குதல், ஹஜ்ரத் என்று சொன்னால் அறிந்தவர், ஞானம் மிக்கவர், ஞானி, பல்வேறு பேரை சொல்லலாம். அப்ப ஹஜ்ரத் கிப்லா என்று சொன்னால் இந்த ஹஜ்ரத்தை முன்னோக்குங்கள். இந்த ஹஜ்ரத்தை முன்னோக்கப்படக்கூடியவர் முஸ்லிம் சமுதாயம் இவரை முன்னோக்க வேண்டும். எதில்? ஆனால் இன்றைய ஹஜ்ரத் கிப்லாக்கள் யாரையெல்லாம் ஹஜ்ரத் கிப்லா என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையில் முன்னோக்கப்பட தகுதி உடையவர்களா என்று பார்த்தால் ஜீரோ தான். காரணம், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டதை விட அவுலியாக்களை புரிந்து கொண்டதுதான் அதிகம். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், அவை அதில் முன்னோக்கலாம். பிறகு சொல்லுவார்கள் அவுலியாக்களையும் நாம் வணங்க வேண்டும், அவுலியாக்களிடம் கேட்க வேண்டும், உதவி கேட வேண்டும். பிறகு எப்படி உங்களை நாங்கள் முன்னோக்குவது? இதுதான் முன்னோக்குவதா? இதுதான் வழிகாட்டியா? கேள்விகள் ஆயிரம் அவர்களை பார்த்து கேட்கலாம். எனவே இந்த உலகத்தில் ஹஜ்ரத் கிப்லா என்று சொல்லக்கூடிய தகுதி எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையவே கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. 2 நபர்களை தவிர. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு நீங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ். நீங்கள் சுவனம் செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய முன்னோக்குதல், உங்களுடைய முன்னோக்கி, உங்களுடைய வழிகாட்டுதல், உங்களுடைய முன்மாதிரி அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை. சோ அவர்தான் ஹஜ்ரத் கிப்லா. அவரைத்தான் முன்னோக்க வேண்டும். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலகத்துடைய வழிகாட்டுதல் யாரு, உலகத்துடைய மக்கள் யாராக இருந்தாலும், உலகத்தில் எந்த மக்களாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே முன்னோக்கக்கூடிய ஒரே கிப்லா ஹஜ்ரத் கிப்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இந்த பெருமானாருக்கு வஹி இறக்கும் போது அல்லாஹ் சொல்றான், நபியே, உன் முன் சென்ற மூதாதையராகிய இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள்.
அவர் நேர்வழி பெற்றவராகவும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவராகவும் இருந்தார். அப்ப அந்த ஹஜ்ரத் கிப்லாவுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்களும் முன்னோக்கக்கூடிய ஒரு ஹஜ்ரத் கிப்லா உண்டு. 4000 வருடங்களுக்கு முன்பு எகிப்திலே உர் என்ற சமுதாயத்திலே அந்த ஊரிலே பிறந்த ஒரு மனிதர், மாபெரும் மனிதர். ஹஜ்ரத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஹஜ்ரத்தாக, கிப்லாக்கெல்லாம் மிகப்பெரிய கிப்லாவாக, ஹஜ்ரத் கிப்லாவின் ஒரிஜினலாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய தியாகங்களும் கட்டுப்படுதலும் தான் இந்த நாளுடைய மிக முக்கியமான நோக்கம். ஒரு தனிநபர் செய்த காரியங்கள் இந்த உலக மக்கள் அனைவருமே செய்கிறார்களே, உலக முஸ்லிம்கள் அனைவருமே செய்கிறார்களே. எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ இடங்களில் தொழுதிருக்கிறார்கள், எத்தனையோ நபிமார்கள் அந்தந்த இடங்களில் தொழுதிருக்கிறார்கள். ஆனால் இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்று தொழுத இடத்தை எனது அடையாளம் என்று அல்லாஹ் பேசுகிறான். பெருமானாருடைய நின்று தொழுத இடத்தை அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. இந்த முகமது நின்று தொழுத இடம் எனது அடையாளங்களில் ஒன்று, எனது சின்னங்களில் ஒன்று என அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. ஆனால் இந்த நபிக்கு சொல்கிறான், மக்காமே மஹமூத் இப்ராஹிம், இப்ராஹிம் நின்று தொழுத இடத்தை நபியே நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அது என்னுடைய அடையாளங்களில் ஒன்று, என்னுடைய சின்னங்களில் ஒன்று. அல்லாஹ்வே தனது சின்னமாக அறிவிக்கக்கூடிய ஒரே நபர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா அன்னாருக்கு. அபூ தௌஹீத் என்று சொல்லுவார்கள் இவரை, ஏகத்துவத்தின் தந்தை. பெரும் வயசுல இல்ல, வயசானதுக்கு அப்புறம் இல்ல சகோதரர்களே, 100 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள், அதுக்கு மேலும் வாழ்ந்தார்கள். சின்ன வயசிலேயே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்டது சின்ன வயசுல, இளம் வயதிலேயே அல்லாஹ்வை புரிந்து கொண்ட ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு தகுந்த போல நடவடிக்கைகளும். அல்லாஹ் கேட்கிறான், அஸ்லம்து லில்லாஹ், எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் நபி இப்ராஹிமே என்று சொன்னது. அஸ்லம்து பில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், முற்றிலும் சரணடைந்து விட்டேன். அல்லாஹ்வை பார்த்து இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை. எனக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் கூறிய பொழுது, அகிலத்தை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் உனக்கு நான் முற்றிலும் சரணடைந்து விட்டேன், நீயே கதி. இதை ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் ஒவ்வொரு நேரங்களிலும் அதை சொன்னார். ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன ஒரே காரணத்துக்காக நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதிலே வீசுவதற்கு தயாரான போதும் கூட, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த நெருப்பு என்ன, நரக நெருப்பை விடவா இது பெரியது, நரக நெருப்பை நான் அஞ்சுகிறேன், அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று தக்வாவின் உறுதிப்பாட்டை நிலைநிறுத்தியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதன் பரிசாகத்தான் அல்லாஹ் தஆலா கொடிய நெருப்பை பூஞ்சோலையாக அன்னாருக்கு மாற்றி கொடுத்தான். வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உசிரே போகக்கூடிய தருணம் ஏற்பட்டாலும் சரி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே நீயே எனக்கு போதுமானவன். இதையெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் மூமின்களும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தடுமாறாமல் இந்த வார்த்தையை சொல்ல பழகணும். எந்த ஒரு நஷ்டம் வந்தாலும் சரி, வியாபாரத்துல நஷ்டம் வந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில துயரங்கள் வந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் சரி, நண்பர்களிடத்துல பிரச்சனை வந்தாலும் சரி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பேன், அல்லாஹ் எனக்கு பாதுகாவனே, அவன் எனக்கு சரி பண்ணுவான். இந்த தக்வா முதல்ல வரணும். நம்மள்ட்ட இருக்குதா அந்த தக்வா? சமயங்கள்ல தடுமாற்றத்தங்களை நம்மள்ட்ட பாக்குறோம். மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய வார்த்தைகளையும் அந்த நடவடிக்கைகளையும் தான் சமயங்களை நம்ம இந்த சமுதாயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பின்ன எதுக்கு தியாக மனப்பான்மை? எதற்கு? 100 வருடங்களுக்கு பிறகு பெற்றெடுத்த மகன், வளர்த்த மகன், சில பல காலங்கள் தன்னுடைய வளர்ந்த மகன், அந்த மகனை பார்த்த இப்ராஹிம் நபி சொல்கிற வார்த்தை, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பார்த்து சொல்கிறான், உன் மகனை எனக்காக நீ அறுத்து பலிகொடு, எனக்கு கட்டுப்படுவேன்னு சொன்னி இல்லையா, நான் எதை சொன்னாலும் செய்வேன், எனக்கு சரணஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இல்லையா, நீ பெத்தெடுத்த மகன், சில பல காலம் உன்னோடு வளர்ந்த மகன், நீ பார்த்து 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 பக்குவப்படுத்தி வளர்த்த மகன், நீ எவ்வளவு பாசம் வச்சிருப்ப, எவ்வளவு நேசம் வச்சிருப்ப பெத்த மகன் மேல, நான் சொல்றேன் அந்த மகனை அறுத்து பலி கொடுத்துரு எனக்காக. சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை கேட்ட ஒரு தகப்பனுடைய ரியாக்ஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 100 வருடங்கள் தவம் இருந்து கிடைக்காத வரமாகிய பெற்றெடுத்த அந்த பிள்ளையை அறுத்து பலியிடு இல்லாமல் ஆக்க என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லது யாராவது சொல்லும் பொழுது, அந்த தந்தையினுடைய ரியாக்ஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த மன உணர்வை நினைச்சு பாருங்க. அந்த இடத்திலையும்
சுப்ஹானல்லாஹ். அஸ்லம்து பிலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், உனக்கு சரணடைஞ்சிட்டேன், உனக்கு கட்டுப்பட்டுட்டேன், நீ சொல்லிட்ட, செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். என் மகன் அறுத்து பலியிடணும், அவ்வளவுதானே. உடனே சரி, ஒரே மகன், அதுக்கு அடுத்து மகன் இல்ல, அதுக்கு பிறகுதான் இஸ்ஹாக். இஸ்ஹாக் நபி அதுக்கு பிறகுதான் பிறந்தார்கள். இவர்தான் மூத்த மகன். இந்த மகனை அறுத்துட்டா என்ன பண்றது? அடுத்து மகன் இல்லாம போயிருவானோ? நமக்குள்ள நிறைய கேள்வி வரும். இவன் அறுத்து பலி கொடுத்துட்டா அடுத்து ஒரு மகன் நமக்கு கிடைக்காம போயிருவானோ, இல்ல இதே மாதிரி கிடைப்பானோ? ஏராளமான கொஸ்டின் நம்ம மனக்கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். தடுமாற்றம் அடைஞ்சிருவோம். மயங்கி கீழே பொத்துன்னு விழுந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நாம அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, அடுத்து பலியிடுங்கள் உன் மகனை. தயாராக இருந்தார்கள். மட்டுமல்ல, இத இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வச்ச சோதனை. இப்ராஹிம் நபியினுடைய அந்த ஹஜ்ரத் கிப்லாவுடைய ஈமானை அல்லாஹ் சோதித்த விதம். இவர் சோதிக்கிறார், தன் மகனை சோதிக்கிறார். தன் மகனுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது? நம்மளோடு வளர்ந்தானே, ஒரு நபியாகி நமக்கு மகனாக பிறந்தானே, நம்மளோடு இத்தனை காலம் வாழ்ந்தானே, இவனுடைய நம் மகனுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? நாம் அதை கொஞ்சம் பரிசோதனை பண்ணணும். என்னைக்காவது பண்ணியிருக்கிறோமா? நம்ம மக்களுடைய ஈமானை கொஞ்சம் பரிசோதிச்சு இருக்கிறோமா? அதற்காக நேரங்களை செலவழிச்சிருக்கிறோமா? தியாகம் 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 என்று நாம் வார்த்தை அளவில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இளவு காத்த கிளி போல சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறோம், தியாகம்னு பேசுறோம், தியாகம் பண்ணுவேங்கிறோம். நம்ம மகனுடைய ஈமானை பரிசோதிப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் தியாகம் செஞ்சிருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணும் இந்த சமுதாயம். அப்படி சிந்திச்சு பார்த்திருந்தா, தியாகம் செஞ்சிருந்தா, இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி இஸ்லாமிய சமூகம் போயிருக்காது. மனைவியோடு ஒரு 5 நிமிஷம் கணவன் தியாகம் செய்திருப்பாரா? மனைவியை நல்வழிப்படுத்த, மனைவியை சிரித்து பேச, மனைவியிடம் நல்ல வார்த்தைகள் பேச, அல்லது கணவனிடம் ஒரு 5 நிமிஷம் தியாகம் செய்திருப்பாரா மனைவி? நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு, சிரித்து பேசுவதற்கு. அப்படி தியாகம் செஞ்சிருந்தா மனைவி கெட்டு போயிருக்க மாட்டா, மகனும் கெட்டு போயிருக்க மாட்டா. என் கணவனை விட அவன் தான் பெருசுன்னு ஒரு பெண் துணிச்சு சொல்ல மாட்டான். ஏன் இந்த விளைவெல்லாம் வருது? தியாகம்னு வாயளவுல, வெறும் வார்த்தை அளவுல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் இல்ல, சுத்த மனசுல ஒண்ணும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு குடும்பத்தோட, மக்களோட, ஃப்ரெண்ட்ஸோட செலவழித்து அந்த நேர்வழி பெறுவதற்கு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண, தியாகம் பண்ணதுக்கு தயாரா இல்லையே. பிறகு எப்படி நம்ம ஆடுகளை மறுத்து, மாடுகளை அறுத்து, கொட்டகங்களை அறுத்து என்ன பண்றது? ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. அல்லாட்ட முதல்ல இதுதான் அடிப்படை. அல்லாஹ் சோதனை வச்சா ஜெயிச்சாங்க. மகனுக்கு சோதனை வைக்கிறாங்க. மகனே, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், உன்னை அறுத்து குர்பான் கொடுப்பதற்கு சொல்லி இருக்கிறான், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? சொல்லு, உன்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறேன், உன் அபிப்பிராயம் என்ன? சுப்ஹானல்லாஹ். குரு 8 அடி பாஞ்சா சிஷ்யம் 16 அடி பாய்வான் சொல்லுவாங்களே, அதை அன்றை உண்மைப்படுத்தினார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளை அதுவானால் நீங்கள் நிறைவேற்ற தயாராக இருங்கள், யோசிக்காதீங்க, கனப்பொழுது யோசிக்காதீங்க, தயாராகுங்க. நான் தயார், நான் ரெடி, நீங்க ரெடியா என்பது போல அந்த மகன் கேட்டான் தகப்பனை பார்த்து. அது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், அடுத்த வார்த்தையை கவனிங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்னை அறுக்கின்ற நேரத்தில், என் கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கின்ற நேரத்தில் என்னை பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீர்கள் தந்தையே. உலக மக்கள் அனைவருக்குமான பாடம். ஹஜ்ரத் கிப்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கான ஹஜ்ரத் கிப்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உலக மக்கள் அனைவருக்குமான ஹஜ்ரத் கிப்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அடுத்த சோதனை இதோட விட்டானால்தான் இது 2வது. பிறகு அதுக்கு முன்னாடியே ஒரு சோதனை. அதே குழந்தை பெற்றெடுத்து பாலகனாக இருக்கின்ற நேரத்தில், அந்த குழந்தை பச்சிலம் குழந்தையாக பால்குடி மாறாத பருவத்தில் இருந்துகின்ற நேரத்தில் அப்பவும் சோதனை. பல்வேறு கட்டங்களில் இப்ராஹிமை நாம் சோதித்தோம். அல்லாஹ் பேசுறான், பல்வேறு கட்டங்களில் இப்ராஹிமை நாம் சோதித்தோம். நாம் வைத்த ஒவ்வொரு டெஸ்டிலையும் வின், 100% வின். 1% 2% இல்ல, அல்லாஹ் வச்ச எல்லா டெஸ்ட்லையும் 100% வின் பண்ணவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். உலகத்தினுடைய ஹஜ்ரத் கிப்லா உண்மையில் அவர்கள் தான், வேற யாருக்கு அந்த தகுதி கிடையாது. அந்த பாலகனா இருக்கின்ற நேரத்திலே மனைவியையும் குழந்தையும் கொண்டு வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல விட்டு விட்டு வாருங்கள் என்கின்ற கட்டளை, சோதனை. நினைச்சு பாருங்களேன், எத்தனை வருஷம் கழிச்சு கிடந்த குழந்தை, அந்த குழந்தை இன்னும் வளரல, பச்சிலம் குழந்தை, பால்குடி மாறல. அட, மனைவியை கொண்டு விட்டு போட்டு வா, குழந்தைய நீ வச்சு காப்பாத்துன்னு சொன்னா பரவாயில்ல, அது கூட ஒரு கணக்குல. அல்லது குழந்தையை கொண்டு போய் விட்டு போட்டு வா, மனைவி எப்படி சொன்னாலும் சோதனை தான், சங்கடம் தான், துயரம் தான், துன்பம் தான். அந்த வார்த்தையை கேட்டாலே கோபம் வரும். ஆனா சொன்னவை யாரு? அல்லாஹ். உன் மனைவியும் மகனையும் 2 பேர்த்தையும் கொண்டு போய் விட்டு போட்டு வா, விட்டு போட்டு வா. யாருமே எல்லாரும் இடம் விட்டு போட்டு வா. இடம் எப்படியாப்பட்ட இடம்னு தெரியும் இப்ராஹிம் நபிக்கு. அந்த இடம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், சுத்தி எப்படி இருக்குன்னு தெரியும். தெரிந்திருந்தும் அல்லாஹ் சொன்ன ஒரே காரணம்,
யா அல்லாஹ், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அஸ்லம்து பில்லாஹி ரப்பில் ஆலமீன், உனக்கே முற்றிலும் சரணடைந்து வழிபட்டு விட்டேன், நீ என்ன சொன்னாலும் செய்வேன். காரணம் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், நீ எனக்கு போதுமானவன், நீ சொல்ற காரண காரியங்கள் இல்லாம சொல்ல மாட்ட, அதனால நான் செய்யறேன். கொண்டு போய் விடும்போது அந்த இடத்துல மனைவிக்கு டெஸ்ட். என்னைக்காவது மனைவியுடைய ஈமானுக்கு நாம டெஸ்ட் வச்சிருக்கிறோமா? நம்மளுடைய ஈமானுக்கே நம்ம இன்னும் டெஸ்ட் வச்சுட்டு இல்ல. நம்மளுடைய ஈமானே இங்க ரொம்ப ஆடிக்கிட்டு கிடக்குது, அதர பாதாளத்துல கிடக்குது. நம்மள நாமளே இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் எங்க போய் மனைவிக்கு மக்களுக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவிக்கு டெஸ்ட். இறைவனுடைய கட்டளை இது. இந்த இடத்துல ஒன்னையும் குழந்தையும் விட்டுட்டு வர சொல்லி அது இறைவனுடைய கட்டளை என்று சொன்ன பொழுது இங்கே அதே மாதிரி தான். குரு 8 அடி, சிஷ்யன் 16 அடி. மனைவி சொல்கிறார்கள் கணவனை பார்த்து, அல்லாஹ்வுடைய கட்டளை இதுவானால் எங்களை இங்கு விட்டு விட்டு நீங்கள் சென்று விடுங்கள், திரும்பி பார்க்காதீர்கள், சென்று விடுங்கள். திரும்பி பார்த்தீங்க சொன்னா பாசம் வந்துடும். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம் சொன்னா முகத்தை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி அடைச்சு மறுபடியும் கூட்டிட்டு போக தோணும். இந்த டக்கால்ட்டி எல்லாம் அங்க வேண்டாம். திரும்பி பார்க்காம போயிட்டே இருங்க. ஹஸ்புனல்லாஹுடைய அமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் தான் சொன்னா, விட சொல்லி அல்லாஹ் தானே சொன்னா, அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக்குவான், நீங்க போங்க, இது அல்லாஹ் படைச்ச பூமி, இது அல்லாஹ்வுடைய இடம், எந்த எக்குமே காப்பாத்தோம்னு அவனுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி கணவனை வழி அனுப்பி வைத்த மனைவி. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம மனைவிட்டு இந்த மாதிரி பேசியிருப்போம், மனைவி இந்த மாதிரி பதில் சொல்லியிருப்பாங்க. மகன்கிட்ட என்னைக்கு இந்த மாதிரி நம்ம ஈமான பரிசோதிச்சிருப்போம், ஈமான்ல நாம சிறந்தவனா விளங்கணும் சொல்லி என்னைக்கு தியாகம் பண்ண போறோம்? அதே மாதிரியே அல்லாஹ் தஆலா செஞ்சு காமிச்சானே. காரியங்களை நகர்த்துவதில் அல்லாஹ் தஆலாவை விட சிறந்தவன் யாருமே இல்லை. அந்த பாலகன் மூலமாக வல்ல ரஹ்மான் இன்னைக்கு உலக மக்கள் அனைவரும் குடித்து மகிழக்கூடிய ஜம்சம் தண்ணீர் அல்லாஹ் கொடுத்தான். எந்த வாயை கொண்டு அவர்கள் ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்களோ அந்த வார்த்தையை அல்லாஹ் உண்மையாக்கி வைத்தான். அந்த பாலகனுடைய காலடியில் ஜம்சம் நீரை ஊற்றி ஏற்படுத்தினான். இன்னைக்கு வரைக்கும் வட்டாத ஜீவனரியா கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் ஒன்று ஜம்சம் தண்ணீர், அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒன்று ஜம்சம் தண்ணீர். எத்தனை காலங்கள் எடுத்து வைத்தாலும் மற்ற உலகத்தில் உள்ள எல்லா தண்ணீரை விட மிகச்சிறந்த நற்குணமும் மருத்துவ குணமும் உள்ள ஒரு தண்ணீர். எத்தனை காலங்களில் எடுத்து வைத்தாலும் பிடித்து வைத்தாலும் கெட்டு போகாத, கிருமிகள் நுழையாத, கிருமிகளுடைய அட்டாக் ஏற்படாத ஒரே தண்ணீர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்ற ஜம்சம் தண்ணீர். அந்த வார்த்தையினுடைய விளைவாக அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு முன்பாக தண்ணீர் தாகம் எடுத்து அவர்கள் அங்கெங்கும் ஓடுகிறார்கள், இங்கு ஓடுகிறார்கள், பறவைகள் கூட்டம் அங்கு ஓடுகிறார்கள், பறவைகள் கூட்டம் தண்ணீர் இருக்குமோ என்கின்ற எண்ணத்தோடு ஓடுகிறார்கள், அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். அது சஃபா மர்வா என்கின்ற குன்றுகளுக்கு இடைப்பட்ட இடம். அதையும் அல்லாஹ் என்னுடைய சின்னம் என்று சொல்கிறான். உங்களுடைய தாய் ஹாஜரா ஓடிய இடம் அந்த சஃபா அந்த மர்வா இடைப்படியில் நீங்களும் ஓடுங்கள், ஓட வேண்டும், அது கடமை. ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய கட்டாய கடமை. காரணம், சஃபாவும் மர்வாவும் என்னுடைய சின்னங்களில் உள்ளது. அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நின்று தொழுத இடம் என்னுடைய சின்னங்களில் உள்ளது. அந்த குடும்பமே என்னுடைய சின்னம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மொத்த குடும்பமே என்னுடைய சின்னம். மொத்தம் 3 பேர் தான், மனைவி 2 மக்கள் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இவர்கள் செய்த இந்த தியாகங்கள், இந்த கட்டுப்படுதல், இந்த எண்ணம், அல்லாஹ்வை நம்பிக்கை வைப்பது, அல்லாஹ்வின் மீது காரியம் சாட்டுவது, எந்த துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அல்லாஹ்வுக்காக பேசுவது, அல்லாஹ்வை பற்றி யாராவது தவறாக புரிந்து கொண்டால் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு எதிர்வாதம் புரிவது முதல் கொண்டு ஹஜ்ரத் கிப்லாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். நாட்டினுடைய அரசியலிடம் எந்த மக்களும் சாதாரணமா பேசிட முடியாது. அதுவும் தனிப்பட்ட முறையில பேசணும்னா ரொம்ப சிரமம். அவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பா, நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா ஒரே போட்டுருவான் கோபம் வந்தா. இதுதான் நாட்டு அரசனுடைய எண்ணம், அவன் சரியான பதில சொல்லலான்னு. அந்த மன்னன் கேட்கிறான் இப்ராஹிம், அந்த மன்னனுக்கு எல்லாம் சஜிதா பண்றாங்க. அந்த நாட்டினுடைய வழக்கம் எல்லாமே சஜிதா பண்றாங்க, எல்லாமே அதிக சிரம் பண்ணுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தவிர, அவர் மனைவியை தவிர. அவன் கேட்கிறான், இப்ராஹிமே எனக்கு நீ சரணடைய மாட்டாயா, எனக்கு நீ கட்டுப்பட மாட்டாயா? எல்லாரும் எனக்கு கட்டுப்பட்டு சரணடைகிறாங்க, சஜிதா பண்றாங்க, நீ மட்டும் ஏன் நின்னுக்கிட்டு இருக்கிற? தைரியமா பேசினாங்க. அந்த தைரியம் தான் மெயின். அநியாயக்கார அக்கிரமக்கார அரசன் முன்னாடி, அரசனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அநியாயம் நடக்கும்போது அக்கிரமம் நடக்கும்போது எதிர்த்து பேச வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிம் மூமினுடைய பண்பு. ஊமை செய்தான் மாதிரி கண்டுங்க நம்ம போயிடக்கூடாது. அது இன்னைக்கு இந்த சமுதாயத்துல பாக்குறோம், ஏகத்துவவாதிகள்கிட்டயே அதை பாக்குறோம். ஒரு அக்கிரமம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு தவறு நடக்குது, மார்க்கத்துக்கு முரணா ஒரு காரியம் நடக்குது, தன வருஷமா சொல்லிட்டேன் பாய், கேட்கல, இன்னுமா போய் சொல்லணும், சால்ட்டா பேசுறாங்க தௌஹீத்வாதிகள். 40 வருஷமா சொல்லிட்டோம்,
இன்னி போய் புதுசா சொல்லணுமா? அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க அல்லாஹ் விதிச்ச விதி, அவங்க கதி, அவங்க விதியை இவங்க நிர்ணயம் பண்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பதக்கில் இன்ன பத திக்ரா, உபதேசம் செய்யுங்கள் நபியே, நீங்கள் உபதேசம் செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் பேசுறான். இங்க என்ன பேசுறோம்? 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீ எங்க போய் கேட்க போறாங்கன்னு அவங்க விதியை நாம நிர்ணயம் பண்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அரசன் கேட்கிறான், எனக்கு கட்டுப்படு, எனக்கு சஜ்தா பண்ணு. மாட்டேன். அகிலங்களை படைத்த, உன்னை படைத்த, என்னை படைத்த, மொத்த உலகத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சஜ்தா பண்ணுவேன், உனக்கெல்லாம் பண்ண மாட்டேன், நீ எல்லாம் வெறும் ஜடம் சொன்னார்கள் அரசனை பார்த்து. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறாயே, அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்கும் பொழுது அவன் தன்மையை சொல்கிறார். உயிர் கொடுப்பவன் அல்லாஹ், உயிர் எடுப்பவன் அல்லாஹ், வாழ்வை கொடுப்பவன் அல்லாஹ், வாழ்க்கையை ஏற்றுபவன் அல்லாஹ். நானும் தான் உயிர் கொடுப்பேன், நானும் தான் உயிர் எடுப்பேன், பார்க்கிறாயா என்றெல்லாம் சவால் விட்டான். ஒருவனை கூப்பிடுவேன், உயிரோடு இருக்கிறவனை ஒருத்த வெட்டி சாச்சிருவேன், உசுறு போயிடும், உசுரை எடுப்பேன். அல்லது நாளைக்கு சாக கிடக்கிற மரண தண்டனை கைதியை கூப்பிட்டு என்ன செய்வேன், நான் விடுதலை பண்ணுவேன், என்னுடைய அதிகாரம் விடுதலை பண்ணிடுவேன், அவன் பொழைச்சு போயிடுவான், இதை நானும் தானே செய்வேன் அப்படின்னு பேசுனா. சுபஹானல்லாஹ். அடுத்த வார்த்தை, ஒரு எதிராளியிடம், ஒரு அல்லாஹ்வை பற்றி தவறாக புரிந்து கொள்வரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்துக்கு. இன்னைக்கு நமக்கெல்லாம் பேச தெரியாது, கோபம் வந்துடும் சட்டுன்னு. அல்லாஹ் பத்தி பேசினாலோ, தார்மார் பேசினாலோ, அல்லது மார்க்கத்தை பத்தி பேசினாலோ, நம்ம வார்த்தைகளை, பல வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை போட்டு கடைசியில இஸ்லாத்துக்கு வர்ற எண்ணம் கூட இல்லாம போயிடுவோம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவனை பார்த்து அடுத்த வார்த்தை கேட்டார்கள், அப்படியா, நீயும் உயிர் கொடுப்பியா, உயிர் எடுப்பியா? என்னுடைய இறைவன் அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்கிறான், அது உனக்கு நல்லா தெரியும். நீ முடிஞ்சாத மேற்கில உதிக்க செய். ஒரே வார்த்தை தான். முடிஞ்சாத மேற்கில உதிக்க செய். உன்னை அல்லாஹ் என்று ஒப்புக்கொள்கிறேன், உன்னை ரப் என்று ஒப்புக்கொள்கிறேன், உனக்கு நான் கட்டுப்படுறேன், நீ அதை மேற்கில உதிக்க செய் என்று சொன்னார்கள். வாயடைத்து போனான் அந்த மன்னன். வெட்கி தலை குனிந்து வாயடைத்து போனான். முடியுமா? சூரியனை மேற்கில் உதிக்க செய்ய எவனால முடியும்? வெறுங்கண்ணுல பார்க்கவே முடியாது அந்த மன்னனால. பார்த்தாலே அவன் கண்ணெல்லாம் பொசுங்கி போயிடும் சூரியனை. அப்புறம் எங்க போய் அவன் மேற்குல உதிக்க செய்யறது? சோ எதிர்வாதம் புரிவதும் கூட ஹஜ்ரத் கிப்லாவாக, முன்னோடியாக, முன்னோக்கக்கூடிய ஹஜ்ரத்தாக, ஞானியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செஞ்ச, குடும்பத்தோடு செஞ்ச தியாகங்கள் தான் இன்னைக்கு லட்சோப மக்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் தான் சொல்றான், உம்முடைய மூதாதைய நபியை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவர் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவராக இருந்தார். இந்த உலகத்தில் அவர் மீது சாந்தி நிலவும், நாளை மறுமையிலும் சாந்தி நிலவும். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் தன்னை தானே முட்டாளாக்கி கொண்ட மூடன் என்று, முட்டாள் என்று சொல்கிறான் அல்லாஹ். வேற எந்த நபியை புறக்கணித்தவனையும் பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லல. பெருமானாரை புறக்கணித்தவரை கூட அல்லாஹ் இப்படி சொல்லல. ஆனால் இப்ராஹிம் மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ அவன் தன்னை தானே முட்டாளாக்கி கொண்டு அறிவு கட்டவன், மூடன் என்று அல்லாஹ் பேசினான். இந்த அளவுக்கு பயங்கரமான சிறப்பு பெருமை இப்ராஹிம் நபிக்கு. இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது வணக்கம், எனது வாழ்வு, எனது மரணம் அனைத்துமே இல்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் உனக்காக. உனக்காகத்தான் என்னுடைய வணக்கம், உனக்காகத்தான் என்னுடைய வாழ்க்கை, உனக்காகத்தான் என்னுடைய மரணமும் கூட. என்னுடைய மரணமும் உனக்காகத்தான். அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும். இந்த மூணுமே அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்மளுடைய திக்ருகள், நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய மரணம் எல்லாமே அல்லாஹ் நாடியபடி இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா இருக்கணும். அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும். இவ்வாறு குடும்பத்தோடு செய்த தியாகங்களை எண்ணித்தான் இந்த லட்சோப மக்கள் செய்கிறார்கள் ஹஜ்ஜை. அங்கு சகி தொங்கோட்டம் ஓடுவதாகட்டும், கல்லெறிவதாகட்டும், அங்கு ஹஜ்ஜத்துல் விதாவுல நின்று பேசுவதாகட்டும், அரஃபா மைதானத்தில் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதாகட்டும், எல்லாமே சிறப்பாக உலக மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றக்கூடிய மாபெரும் ஹஜ்ரத் கிப்லாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வைத்தார்கள். அந்த தியாக மாண்பை நமக்கும் வரணும். மக்களோட, குடும்பத்தோட, மனைவியோட, குழந்தைகளோட ஈமானுக்காக வேண்டி செலவு பண்ணணும். நேரங்களை ஈமானுக்காக வேண்டி செலவு பண்ணணும். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் நம் மக்களோட ஈமானை சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய ஈமானை சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம நெருங்கி இருக்கோம்னு பார்க்கணும். மனைவி பார்க்கணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும். எல்லாத்தையும் ஈமானை சோதிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கினா இதை விட மிகப்பெரிய தியாகம் வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ் அதைத்தான் விரும்புறான் மக்கள்கிட்ட. அதைத்தான், அந்த மாற்றத்தை தான் ஏற்படுத்துறான். மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு ஏமாற்றமா போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல. மாற்றம் நம்மள்கிட்ட வேணும். முதல்ல மார்க்கத்தினுடைய மாற்றம் நம்மள்கிட்ட வேணும். மார்க்கத்துக்கு உந்த மாதிரி மாற்றம் நமக்கு வேணும். உலக வாழ்க்கையிலிருந்து மாற்றம் நமக்கு வேணும்.
இப்படி வாழ்ந்தால்தான் சுபஹானல்லாஹ் அந்த மாபெரும் ஹஜ்ரத் கிப்லாவை பின்பற்றி நாம் வாழ்ந்தால்தான் சகோதர சகோதரிகளே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு பரிசாக தருவான். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக இந்த நல்ல நாளிலே அந்த குடும்பம் செய்த தியாகத்தை எண்ணி பார்த்தவர்களாக, படித்து பார்த்தவர்களாக, அந்த குடும்பம் கட்டுப்பட்ட விதத்தை படித்தவர்களாக, எண்ணி பார்த்தவர்களாக, நாமும் நமது வாழ்க்கையில் முழுவதும் அல்லாஹ்வுக்கு சரணடைந்தவர்களாக, முழுவதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, தியாக மனப்பான்மையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தால் இந்த உலகத்தில் வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு சீராக்கி தருவான். நாளை மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தை நமக்கு பரிசாக தருவான். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் அந்த நல்வாக்கிய புரிவானாக. உங்களுக்கும் எனக்கும் நம் முன் சென்றவர்களுக்கும் நம் எதிர்கால சந்ததிகளுக்கும் நம் குடும்பம் அனைவருக்கும் சமுதாய மக்களுக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அந்த ஹஜ்ரத் கிப்லாக்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாக வாழச் செய்வானாக. வாஹிதவான நிகழ்ந்து இல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.